ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஜூனியர் விகடன் ஒரு மெகா கருத்து கணிப்பை நடத்தும். இந்த கருத்து கணிப்பினுடைய சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு மிக நெருக்கமான ஒரு காலகட்டத்தில களத்தில் எடுக்கப்பட்ட நேரடி சர்வேயாக இருக்கும் இது. அது மட்டும் இல்லாம தொகுதி வாரியான சர்வே முடிவுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டு ஜூனியர் விகடன் சர்வே டீமினுடைய ஒரு ஸ்பெஷல் விஷயமாகவே பார்க்கப்படும் ஒவ்வொரு முறையும். இந்த முறையும் அதே மாதிரி தான். களம் ரொம்ப புதிதா இருக்குது. புதியவர்கள் உள்ள வந்திருக்காங்க. இந்த முறை களம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 234 தொகுதிகள்ல 1000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சர்வே பணியில களத்துல ஈடுபட்டிருந்தாங்க. டிஜிட்டல் முறையில, அதாவது டிஜிட்டல் முறைன்னா அவங்க வந்துட்டு ஆன்லைன்ல ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கிடையாது. போன்ல டிஜிட்டல் மூலமாக ஒரு செயலியை உருவாக்கி ஒரு ஆப்பை ரெடி பண்ணி அந்த ஆப் மூலமாட்டு நம்ம சர்வேவை நம்ம களத்துல எடுக்க போறோம். அந்த சர்வே மூலமாட்டு ஒரு சர்வேயருக்கு ஒரு தொகுதியை நம்ம ஒதுக்கீடு செய்கிறோம். அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் தொகுதியில மட்டும்தான் சர்வே எடுக்க முடியும். அதை நாம இங்க ஜியோ ஃபென்சிங் மூலமா நம்மளுடைய அலுவலகத்தில இருந்தே ஒரு வார் ரூம்ல கண்காணிக்க முடியும். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் நெருக்கமான சாம்பிள் சைஸ், அதாவது 1,00,000க்கும் நெருக்கமான மக்களை வந்து நம்ம நேரடியாக சந்திச்சு அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி வித் ஓடிபி ஆர் லிங்க் வெரிஃபிகேஷனோட தான் ஒவ்வொரு என்ட்ரியையும் நம்ம வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு பதிவும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய எந்த பகுதியில், அந்த தொகுதியில எந்த பகுதியில இருந்து இந்த பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால இங்க இருந்து பார்க்க முடிகிற அளவுல ஒரு டெக்னாலஜிக்கலா ரொம்ப பாசிட்டிவான ஒரு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு தான் இந்த சர்வேவை நம்ம சொல்லணும். இதுக்கு முன்னாடி சர்வேக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேப்பர்ல எடுத்திருப்போம். பட் இந்த சர்வே பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மயமான, அதே நேரத்தில் களத்துக்கு நேரடியா சென்று எடுக்கக்கூடிய சர்வே முறையில தான் எடுத்திருக்கோம். ஸோ தமிழ்நாடு முழுக்க சர்வே முடிவுகள் இன்றைக்கு வெளியாயிருக்கக்கூடிய ஜூனியர் விகடன் இதழில் வந்து முழுமையா வந்திருக்குது. அதைத்தான் நாம இன்னைக்கு மண்டல வாரியாக இந்த சர்வே முடிவுகளை வந்து பார்க்க இருக்கிறோம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மண்டலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் ரீதியா இந்த தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு மண்டலமா தான் சொல்லணும். கொங்கு மண்டலம். செந்தில் பாலாஜியினுடைய கோவை வருகைக்கு பின்னாடி அங்க எஸ்பி வேலுமணியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இன்னொரு பக்கம் சேலம் எடப்பாடி அவருக்குமே கொங்கு வட்டாரத்துக்கு உள்ளாலதான் வராரு. ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்குறப்போ இந்த முறை கொங்கு மண்டலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் ரீதியான ஒரு கவன ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால நம்ம கொங்குல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளுடைய சர்வே முடிவுகள் என்னவாக வந்திருக்கிறது, யாரு முன்னாடி வராங்க, யாரு பின்தங்குறாங்க, புதுசா களத்துக்கு வந்திருக்க விஜய் ஃபேக்டர், த இம்பாக்ட் ஆஃப் த நியூ கம்மர் எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நாம வந்து இன்னைக்கு உள்ள பகுதிக்குள்ள போக போறோம். கொங்கு மண்டலத்துல நாம முதலாவதா பார்க்க இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்ற மாதிரி முதல்ல நம்ம பார்க்க போற மாவட்டம் மஞ்சளுக்கு பெயர் போன ஈரோடு மாவட்டம். இந்த ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 தொகுதிகள் இருக்குது. இந்த 8 தொகுதிகள்லையுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 8 தொகுதிகளுக்கு 400 சாம்பிள் சைஸ் வீதம் நகரம், கிராமம், பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாரையும் சரிசமமா சந்திச்சு அவங்களுடைய கருத்துக்களை வாங்கி வந்திருக்கிறோம். ஸோ இந்த வகையில ஈரோடு மாவட்டத்தினுடைய விகடன் சர்வே முடிவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் வந்து ஈரோடு கிழக்கு அடிக்கடி கடந்த 5 ஆண்டுகளில் 2 முறை இடைத்தேர்தலை சந்தித்த ஒரு தொகுதியாக இருக்கிறது. இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் இங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் பழனியப்பன் களத்தில் இருக்கிறாரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இங்க நேரடியாகவே களம் காணுது. மனோகரன் அவர்கள் வந்து இங்க களத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி தாவேக்கால பாத்தீங்கன்னா விஜய் பாலாஜி, நாம் தமிழர்ல பாத்தீங்கன்னா தாண்டவமூர்த்தி, இவங்கெல்லாம் வந்து ஈரோடு களத்துல போட்டியில் இருக்கிறத நம்மளால இங்க பார்க்க முடியும். இதுக்கு பேசிக்காவே இங்க டிஎம்கேவுக்கும் காங்கிரஸுக்குமான இயற்கையான ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்த தொகுதியில இப்போதைய நிலைமையில திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு வந்து நம்மளுடைய கருத்து கணிப்பு முடிவின்படி ஒரு வெற்றி வாகை சூடுவதற்கான சூழல் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியலாம். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சிறுபான்மையினருடைய ஏகோபித்த ஆதரவு, இடைத்தேர்தல் வெற்றியால் கிடைத்த தெம்பு, அதிமுகவின் வாக்குகளை சிதறடிக்கும் தாவேகா, கூட்டணி பலம், இது எல்லாமே கோபிநாத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். மனோகரனை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்கு ரொம்ப அறிமுகமானவர் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளஸ் இருந்தாலும், பாஜகவுடைய கூட்டணி இங்க வந்ததுக்கு அப்புறமாட்டு சிறுபான்மையினுடைய ஓட்டு வங்கியில வந்துட்டு ஒரு சிறு சிக்கல் ஏற்படுது. அதே மாதிரி திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு வாக்குல வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவுமே இந்த வாட்டி பங்கு போடுறாங்க. இந்த 2 விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்குல வந்துட்டு கோபிநாத்துக்கு ஒரு சாதகமான சூழலை தான் ஏற்படுத்துது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதின்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈரோடு மேற்கு.
இது ஒரு அமைச்சர் தொகுதி. அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து நேரடியா களம் காணக்கூடிய தொகுதி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில தமாகா இங்க போட்டியிடுது தாமரை சின்னத்துல. யுவராஜா அந்த கட்சியினுடைய இளைஞர் அணியில பொறுப்புல இருக்கக்கூடிய யுவராஜா அவர்கள் வந்து இங்க களத்துல இருக்கிறாரு. இங்க தாமரை வந்துட்டு நேரடியா களத்துல இறங்குனது வந்துட்டு ஏற்கனவே இங்க வலுவா இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு ஒரு சாதகமான சூழலை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஆனந்த் மோகன்ங்கிறவர் வந்து இங்க களத்துல இருக்கிறாரு. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் விஜய் என்கிறவர் வந்து போட்டியிடுறாரு. இவர் வந்து முத்துசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சிட்டிங் அமைச்சர். கூட்டணி ஆதரவு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கையாண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு கூட்டணியை தக்க வைக்கிறது, இல்லைன்னா கூட்டணியை மேலும் வலுப்படுத்துற விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அது இந்த ஈரோடு மேற்கு தொகுதியில வந்துட்டு மிகப்பெரிய அளவிலேயே அவங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமாகாவுக்கு தொகுதியை ஒதுக்குறதுனால அதிமுகல ஒரு பெரிய அதிருப்தியை நம்மளால பார்க்க முடியுது. தொகுதி முழுக்காவே அது நம்மளுடைய சர்வேல பங்கேற்றவங்கள்ட்டையும் அந்த அந்த கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறதுல நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கில் பணியாற்றி வந்தாரு இவர். யுவராஜாவை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு அவர் அங்க இடைத்தேர்தல் எல்லாம் கூட கடுமையான பணி செய்திருந்தார். அதை ஒட்டி அவர் ஈரோடு கிழக்குல தான் நம்ம இறங்குவோம் அப்படிங்கிறதுக்காக அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அதிமுக அதை எடுத்துக்கிட்டு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு இந்த தொகுதியை ஒதுக்குனதுனால இங்க வந்து அவர் ஒரு புதியவராக தான் பார்க்கப்படுறாங்க. அதுவுமே வந்து யுவராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகா வேட்பாளர் இருக்கிறார் இல்லையா, ஆனந்த் மோகன், அவர் ஒரு கணிசமான வாக்கை வாங்குறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 25% வாக்குகளை வாங்குறத நம்மளால பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு வந்து நம்ம 400 நபர்களை சந்தித்து பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திச்சு நம்ம வந்து இந்த சர்வேவை எடுத்திருக்கோம். அதுல 102 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 25%க்கும் மேற்பட்ட வாக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இதுல வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெரும்பாலும் கைப்பற்றாரு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது. சோ அந்த வகையில வந்து பாக்குறப்போ ஈரோடு மேற்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங் அமைச்சரா இருக்கக்கூடிய முத்துசாமி வந்து தக்க வைப்பதற்கான சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. இதற்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மொடக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கவனம் ஈர்த்த தொகுதியா தான் இருந்துச்சு. தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா பாஜகவினுடைய வேட்பாளர் வந்து அங்க வெற்றி பெற்றது. அப்ப பெருசா யாருமே அதை எதிர்பார்க்கல. ஆனாலுமே அந்த வெற்றியை வந்து அங்க சாத்தியமாக்கி இருந்தாங்க. சோ இந்த முறையும் அந்த தொகுதி வந்து மொடக்குறிச்சியை பாஜக கேட்டு வாங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணியில. அந்த வகையில மொடக்குறிச்சியில திமுக கூட்டணியில வந்து மதிமுகவினுடைய செந்தில்நாதன் அவர் உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கிறாரு. பட் இருந்தாலும் கூட்டணி கட்சிக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணியில பாஜகவுல கிருத்திகா சிவகுமார், தாவேகா பொறுத்த வரைக்கும் சண்முகனும், நாம் தமிழர் கட்சியில அருண்குமாரும் போட்டியிடுகிறாங்க. இந்த கிருத்திகா சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் இங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தாங்க. நான் ஏற்கனவே பாஜக இங்க வெற்றி பெற்றிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. சோ அந்த சிட்டிங் எம்எல்ஏ அவர்களுடைய மருமகள் தான் இந்த கிருத்திகா சிவகுமார். இவங்க ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் வைத்து மக்கள் கிட்ட தொடர்ச்சியா தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் இங்க நடக்குது. அண்ட் இந்த தொகுதிக்கு வந்து ரொம்ப முன்னாடியே பாஜகவுக்காக இவங்க வந்து பணியை ஆரம்பிச்சதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது மட்டும் இல்லாம இந்த தொகுதி வந்துட்டு கூட்டணிக்கு ஒதுக்கியதுனால திமுக கிட்டையும் ஒரு அதிருப்தி இருக்குது. கடந்த தேர்தலில் வந்து பாஜகவுக்கு மொடக்குறிச்சியை விட்டுட்டோம், இந்த வாட்டி அப்படி நடக்காம திமுக கைப்பற்றணும்னு சொல்லிட்டு திமுக சில வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்தில் இது மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியானதுனால திமுக இங்க கொஞ்சம் ஒரு சுணக்கம் காட்டக்கூடிய சூழலும் இப்போதைக்கு இருக்குது. இருந்தாலும் கடைசி நேரத்தில் அது சரி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் திமுகவினர் மத்தியில் இருக்குது. இருந்தாலும் இப்போதைய சூழலில் இந்த சர்வே எடுக்கப்பட்ட காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசத்துல பாஜக மொடக்குறிச்சி தொகுதியை தக்க வைக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சர்வே முடிவாட்டு இருக்குது. மொடக்குறிச்சியை தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருந்துறை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்துல மிக முக்கியமான ஒரு தொகுதி அப்படின்னே சொல்லலாம். திமுகல இந்த வாட்டி தோப்பு வெங்கடாச்சலம், அதிமுகல ஜெயக்குமார் களத்துல இருக்கிறாங்க. தாவேகால அருணாச்சலம் என்கிற களத்துல இருக்கிறாரு. நாம் தமிழர்ல லோகு போட்டிடுறாரு. இந்த பெருந்துறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா தான் தொடர்ச்சியா பார்க்கப்படுது. இது கடந்த கால வரலாற்றுகளையும் பல முறை இது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வாட்டி அந்த கோட்டையை வந்து தோப்பு வெங்கடாச்சலத்தினுடைய உதவியோட தகர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மிக கடுமையான முயற்சியை தொகுதியில எடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த நிலைமையில தான் நம்மளுடைய சர்வே பணியும் கடந்த சில நாட்களாக அங்க மேற்கொள்ளப்பட்டது. ஸோ நம்மளுடைய சர்வே முடிவை பொறுத்த வரைக்கும் இந்த பெருந்துறை தொகுதி அப்படிங்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நேரடியாக களம் காணக்கூடிய இந்த தொகுதியில மிக கடுமையான ஒரு இழுபறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த இழுபறியில யாருக்கு ஒரு சிறிய லீடு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வலுவா இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வாக்கு வங்கி வந்து ஒரு மிகப்பெரிய உதவியா அந்த
அந்த கட்சிக்கு செய்யுது. தவிர வந்து திமுகவுக்கு எதிரான தாவேகாவினுடைய பிரச்சாரம் இங்க அருணாச்சலம் அப்படிங்கிறவர் வந்து களத்துல இருக்கிறாரு. அவருமே களத்துல வந்து ரொம்ப தீவிரமா இயங்குறத நம்மளால பார்க்க முடியுது. பல தாவேகாவினுடைய தொகுதியில வந்து வேட்பாளர்களுடைய தீவிரம்ங்கிறது அங்கங்கேயா குறைந்து காணப்படக்கூடிய நிலைமையில இங்க இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான ரவுண்டு வராரு ஈரோடு மொத்தமாகுமே. அது நம்மளுடைய சர்வே ரிசல்ட்லயுமே பிரதிபலிச்சிருந்து கடுமையான ஒரு 2ஆம் இடத்துக்கான போட்டிக்கு இல்லாம இருந்தாலுமே ஒரு கணிசமான வாக்கு வங்கி, அதாவது 27-28% வாக்குகள் வாங்குற அளவுக்கு இங்க அருணாச்சலம் வராரு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க திமுகவுக்கு ஒரு மைனஸா அமையுது. ஸோ இந்த வகையில பெருந்துறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான இழுபறி போட்டியா தான் இப்போதைக்கு இருக்குது. அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவானி. பவானியுமே ஈரோடு மாவட்டத்துல மிக முக்கியமான ஒரு தொகுதியா தான் இருக்குது. கேசி கருப்பண்ணன் சிட்டிங் எம்எல்ஏ, அதிமுகல கேசி கருப்பண்ணன் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தொகுதி. இங்க திமுகல இந்த முறை சந்திரசேகர் களம் காணுகிறார். அதே மாதிரி தாவேகால பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணன், நாம் தமிழர்ல மோகனா தேவி அப்படிங்கிறவங்க எல்லாம் களத்துல இருக்கிறாங்க. 2001, 2016 மற்றும் 2021 தேர்தலில் இந்த தொகுதியில வெற்றி பெற்றவர். கோயில் திருவிழா இல்ல தொகுதி மக்களுடைய குடும்ப நிகழ்ச்சி அப்படின்லாம் பாத்தீங்கன்னா கேசி கருப்பண்ணன் வந்து தவறாம கலந்துப்பாரு. இது அதிமுகல பல பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயமா நம்மளால பார்க்க முடியுது. எந்த வீட்டு விசேஷமா இருந்தாலும் தவறாம போயிடுறது. அது வந்து அவங்களுக்கு வந்து வெளியில பாக்குறதுக்கு பெருசா தெரியாது. ஆனா நீங்க ஃபீல்டுல போய் இறங்கி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிக கணிசமான ஒரு ஆதரவை வந்து அந்த தொகுதியில ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேசி கருப்பண்ணன் வந்து மீண்டும் தொகுதியை தக்க வைக்கிறதுக்கான சூழல் தான் இருக்குது. அதிமுகவுக்கு மிக வலுவான ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி. நீங்க இதனுடைய வரலாறை பார்த்தாலே தெரியும். 2001, 16, 21 இந்த தொகுதியில இவரே வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில இந்த வாட்டி இங்க தாவேகா விசில் இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இல்ல. வழக்கமா வாங்கக்கூடிய அந்த ஒரு 20-25% வாக்குகளை வந்து பவானி தொகுதியில கைப்பற்றினாலும் ஏற்கனவே இங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கேசி கருப்பண்ணனுக்கு அது ஒரு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தாக்கமா இன்னைக்கு தேதிக்கு இல்ல அப்படிங்கிறது தான் கள யதார்த்தமாக இருக்கிறது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தியூர் தொகுதி. இந்த அந்தியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகல சிவபாலன் களத்துல இருக்கிறாரு. அதிமுகவுல ஹரிபாஸ்கர் வந்து களத்துல இருக்கிறாரு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் விஜய் வெங்கடேஷ், நாம் தமிழர்ல ஆனந்தி போட்டியிடுகிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பெரிதும் கை கொடுப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்குமே ஒரு வாக்கு வங்கி இருக்குது. ஸோ இந்த கூட்டணி ஆதரவு, பூத் கட்டமைப்பு, வேட்பாளர் தேர்வு இதெல்லாத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா சிவபாலனுக்கு வந்து இந்த தொகுதி வந்து ஒரு சின்ன எட்ஜ் இருக்கிறத பார்க்க முடியுது. அதே நேரத்துல அதிமுகவுக்கும் இங்க நல்ல ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இருந்தாலும் இந்த முறை இப்போதைய களம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹரிபாஸ்கருக்கு கொஞ்சம் சிரமமான கட்டமா தான் இருக்குது. இங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல திமுக வந்து முந்துகிறதா தான் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததான் நம்ம ஈரோட்ல மிக முக்கியமான ஒரு தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம். தொடர்ச்சியாக இங்க வந்து அதிமுக சார்பாக போட்டியிட்டு எம்எல்ஏவா இருக்கிறது மட்டும் இல்லாமல் அமைச்சராகவும் இருந்தவர், நீண்ட காலம் அதிமுகவில் பயணித்தவர். அப்படின்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே அதிமுகல பயணித்தவர் தான் செங்கோட்டையன். செங்கோட்டையன் வந்து இந்த முறை தாவேகால ஐக்கியமாயிருக்கா. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடனான அந்த மோதல், அந்த கருத்து வேறுபாடு எல்லாத்தையும் தொடர்ந்து அவர் தாவேகால ஐக்கியமாகிறார். தாவேகால மிக முக்கியமான பொறுப்புகள்லாம் வழங்கப்படுது. இன்ஃபேக்ட் கொங்கு மண்டலத்தையே கண்காணிக்கக்கூடிய, பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நபராகத்தான் தாவேகால வந்து செங்கோட்டையன் இருக்கிறாரு. ஸோ செங்கோட்டையனுக்கு களம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சர்வே டீம் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் முழுவதும் சர்வே எடுத்திருக்காங்க இல்லையா. அதனுடைய முடிவு அப்படின்னு பாக்குறப்போ ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வாங்குறாரு. அதுக்கு 2 மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அங்க அவருக்கு இருக்கக்கூடிய நல்ல பேரு, அது மட்டும் இல்லாமல் தாவேகாவுக்கு அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆதரவு. இந்த 2 விஷயமுமே சேர்த்து அவரை வந்து முதலிடத்துக்கான போட்டிக்கு தான் கொண்டு வருதே தவிர முதலிடத்துக்காக கொண்டு வரக்கூடிய சூழல் தற்போதைக்கு அங்க இல்ல. அதுக்கு மிக முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பேசிக்காவே இரட்டை இலைக்கான ஒரு தொகுதி. அதிமுகவுக்கான வாக்கு வங்கிங்கிறது ரொம்ப வலுவா இருக்குது. அவருக்குமே நிறைய தொகுதி மக்கள் வந்துகிட்டு ஐயா எங்க ஓட்டு உங்களுக்கு தான், இரட்டை இலைக்கு தான் அப்படின்னு அவர் பிரச்சாரத்துக்கு போற இடத்துல சொல்றதெல்லாம் பார்க்க முடியுது. நம்ம வந்து செங்கோட்டையனுக்கு தான் ஓட்டு போடுறோம்னு நினைச்சிட்டு கூட நிறைய பேர் வந்து இரட்டை இலைக்கு ஓட்டு போடுறதுக்கான சூழலுமே அங்க இருக்குது. இதுவுமே அங்க ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்குது. இந்த அதிமுக வாக்கு வங்கியில வந்து ஒரு கணிசமான உடைப்பை ஏற்படுத்துகிறார் இங்க விசில் சின்னத்துல செங்கோட்டையன். ஆனா இந்த அதிமுக விசில், இந்த தாவேகா இந்த மோதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா திமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கும் இல்லையா, அந்த திமுக உடைய வாக்கு வங்கி, கூட்டணி பலம், அந்த ஓட்டுகளை தக்க வைத்து விட்டாலே வந்துட்டு இந்த தாவேகா அண்ட் அதிமுக மோதல் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவுல திமுகவால மேல வந்துட முடியறத நம்மளால பார்க்க முடியுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இங்க நல்ல சிவம் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டா இருக்காரு. அதிமுகல பிரபு, தாவேகால செங்கோட்டையன், நாம் தமிழர்ல சீதாலட்சுமி போட்டிடுறாங்க. எல்லாருமே இங்க வந்து களப்பணியில ஒரு சிறப்பான வேட்பாளர்களா தான் நம்மளால பார்க்க முடியுது. செங்கோட்டையனுடைய கோட்டையா இருந்தாலும் இன்னைக்கு
இரட்டை இலைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவுல குறைஞ்சதை நம்மளால பார்க்க முடியல. பாதிக்கு பாதி ஓட்டைய போட்டுடுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு 2ஆம் இடத்துக்கு தான் செங்கோட்டையனால வர முடியுது. திமுக இந்த தொகுதியை வந்து கைப்பற்றுவதா தான் நம்மளுடைய சர்வே முடிவுகள்ல வந்திருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பவானி சாகர் தனி தொகுதி. இந்த பவானி சாகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த PL சுந்தரம் அவர் வந்து களத்தில் இருக்கிறாரு. அதிமுகல பன்னாரி களத்தில் இருக்கிறாரு. பன்னாரிக்கு இந்த தொகுதியில தொடர்ச்சியான நல்ல ஆதரவும் இருக்கிறத நம்மளால கடந்த கால தேர்தல்களையும் பார்க்க முடியும். தாவேக்கால தமிழ்செல்வி நாம் தமிழர்ல சௌந்தர்யா போட்டியிடுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சிட்டிங் MLA, கூட்டணி பலம், மக்கள் செல்வாக்கு, இரட்டை இலைங்கிற சின்னம் இருக்கு, அருந்ததியர் சமுதாய ஆதரவு, இதெல்லாமே பன்னாரிக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆட்டு இந்த தொகுதியில இருக்குது. அதே மாதிரி தொழிற்சங்கத்தினர் மற்றும் மலை கிராமங்களும் இந்த பவானி சாகர் தொகுதியில கொஞ்சம் அதிகம். அந்த வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரத்துக்கு கூட்டணி திமுகவோட சேர்ந்து இந்த வாக்கும் அவருக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்குது. தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்குனதுல மற்ற தொகுதிகள் இருக்கிற மாதிரி இந்த தொகுதிகளுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு. கூட்டணிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கும் போதே இங்க அண்ணா அறிவாலயம் வரைக்குமே கூட அந்த பிரச்சனை ஒலிச்சதை நம்மளால பார்க்க முடியும். இதனால திமுக நிர்வாகிகள் வந்து கொஞ்சம் களத்துல ரொம்ப ஆக்டிவா இல்ல. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கூட்டணிகளுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகளுமே திமுக நிக்கிற மாதிரி வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அது இன்னமும் களத்துல பெருசா நம்ம சர்வே எடுக்கக்கூடிய காலகட்டத்துல களத்துல பெருசா எதிரொலிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு கடுமையான போட்டியை வந்துட்டு திமுக கூட்டணி இந்த பவானி சாகர் தொகுதியில கொடுத்தாலுமே இங்க வந்து பன்னாரி, அதாவது இரட்டை இலை அதிமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. தாவேக்கா இங்கேயுமே ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயரா தான் இருக்கிறாங்க. இந்த ஈரோடு மாவட்டம் மொத்தமாவே நம்ம பார்க்கிறப்போ சராசரியா 20-25% வாக்குகளை வந்து பெறாங்க. செங்கோட்டையன் ஒரு கட்டத்துக்கு மேல போய் 30% வாக்குகள் வரைக்கும் பெறக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. ஸோ அதுதான் அங்கேயும் ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்துறத நம்மளால பார்க்க முடியுது. கொங்கு மண்டலத்தில் அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் மாவட்டம்னு சொல்லலாம், தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். திருப்பூர் மாவட்டம் தான் பார்க்க போறோம். திருப்பூர் மாவட்டமுமே கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே ஈரோடுக்கு சொன்ன மாதிரி 8 தொகுதிகள் கொண்ட ஒரு பெரிய மாவட்டம். அதிமுகவுக்கு ஒரு வழக்கமான வாக்கு வங்கியை கொண்ட ஒரு மாவட்டமாகத்தான் திருப்பூரும் இருக்குது. பாஜகவுக்கும் இங்க ஒரு ஆதரவு இருக்கிறத கடந்த சில தேர்தல்களாக நம்மளால பார்க்க முடியுது. திமுகவும் இங்க வந்து கூட்டணி கட்சிகளுடைய பலத்தோட ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்தக்கூடியதையும், கட்டமைப்பு ரீதியாக திருப்பூர்ல ஒரு சில பணிகள் செய்ததையும் கடந்த காலங்களில் கொங்குல ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வந்து திருப்பூர்லையும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த சூழல்ல இந்த தேர்தல் திருப்பூர் மாவட்டத்துல களம் எப்படியாக இருக்கிறது, நம்மளுடைய சர்வே முடிவுகள் என்ன அப்படிங்கிறத தொகுதி வாரியா இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில திருப்பூர் மாவட்டத்துல நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராபுரம் தனித்தொகுதி. தாராபுரம் பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக இங்க களத்துல இருக்கிறது இந்திராணி, அதிமுக சார்பாக சத்யபாமா களத்துல இருக்கிறாங்க, நாம் தமிழர்ல திவ்யா, தாவேக்கால கௌரி சித்ரா இவங்கெல்லாம் களத்துல இருக்கிறாங்க. இங்க சத்யபாமாவுக்கு இரட்டை இலை சின்னம், கிராமப்புற விவசாயிகளுடைய ஆதரவு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிளஸ்ஸா இருக்குது. சொந்த கட்சிக்கு உள்ளாலே அதிருப்தி, கட்சி நிர்வாகிகள் நிலவக்கூடிய கோஷ்டி மோதல், பிரச்சார களத்தில் கௌரி சித்ரா கொடுத்து வரும் போட்டி, அதாவது தாவேக்கா வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இங்க திமுகவுக்கு எதிராகவும் மிக கடுமையாக களப்பணி ஆற்றுறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திராணி, திமுக வேட்பாளர் இந்திராணிக்கு வந்து ஒரு நெகட்டிவா இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு அதிமுகவுக்கு ஒரு சாதகமான சூழல் இந்த தொகுதியில ஏற்படுத்தி இருக்கக்கூடியத நம்மளுடைய சர்வே ரிசல்ட்லயுமே நம்மளால பார்க்க முடியுது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சத்யபாமா அவர்களுடைய தனிப்பட்ட களப்பணி, தாவேக்கா ஏற்படுத்தக்கூடிய டேமேஜ், இது ரெண்டும் சேர்ந்து சத்யபாமாவுக்கு ஒரு சின்ன எட்ஜை கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா மிக முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கேயம். இது ஒரு அமைச்சர் தொகுதி. அமைச்சர் மூப்பை சாமிநாதன் அவர்கள் வந்து களத்துல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி திமுக சார்பாக. அதிமுகல NSN நடராஜ் அவர்கள் வந்து களத்துல இருக்கிறார். நாம் தமிழர்ல கார்மேகம், அதே மாதிரி தாவேக்கால பாத்தீங்கன்னா மணி போட்டிடுறாங்க. அமைச்சர், சிட்டிங் MLA அப்படிங்கிறதெல்லாம் சாமிநாதனுக்கான பிளஸ்ஸா இருந்தாலும் தொகுதியில வந்து இவர் மேல ஒரு பெரிய அதிருப்தியை நம்ம சர்வே எடுக்க போகும்போதே பார்க்க முடிஞ்சது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கோஷ்டி மோதல்லாம் வந்து இவருக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கு. களத்திலையுமே அந்த விஷயம் வந்து அங்க எதிரொலிக்கிறத பார்க்க முடியுது. தொகுதி மக்களுடைய ஒரு செல்வாக்கை பெற்ற நபராக தான் நடராஜ் இருக்கிறாரு. அதே மாதிரி இரட்டை இலை இங்க களமிறங்குவது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கறத பார்க்க முடியுது. திருப்பூர்ல கிட்டத்தட்ட ஈரோட்ல ஒரு சதவீதம் பார்த்தோம் இல்லையா, தொடர்ச்சியா ஒரு 20-25% வாங்குறாங்கன்னு. இங்க 27-28% வாக்குகள் வரைக்கும் வாங்கி ஒரு 3ஆம் இடத்துக்குமே ரொம்ப சேஃப்டியா வந்து அவங்க நிக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூப்பை சாமிநாதனுக்கு ஒரு மைனஸை தான் இப்போதைக்கு ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில வந்து பாக்குறப்போ கூட்டணி கட்சி, சிட்டிங் அமைச்சர், இதெல்லாமே சாமிநாதனுக்கு பலமா இருந்தாலும் தாவேக்கா ஏற்படுத்தக்கூடிய வாக்கு வங்கி சேதாரம் அப்படிங்கிறது வந்து
வச்சுக்கிட்டு நடராஜுக்கும் ஒரு எட்ஜை கொடுக்குது. அந்த வகையில இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடும் போட்டி நிலவக்கூடிய தொகுதியா தான் இருக்குது. ஒரு இழுபறியான சூழல் தான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் முருகன் போட்டியிடக்கூடிய அவிநாசி தொகுதி. பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர், மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ தேர்தலில் களமிறங்கக்கூடிய ஒரு களமா இருக்குது. இந்த அவிநாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலேயுமே மிக கடுமையான ஒரு பேச்சை ஏற்படுத்திய இல்லை கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்திய தொகுதியாக இருந்துச்சு. இங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த தனபால் அதிமுக அவருக்கு தான் சீட்டு மறுக்கப்பட்டு தொகுதியவே வந்து கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாரு. எல் முருகனும் இங்க தொடர்ச்சியா இந்த தொகுதியை குறி வச்சு ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருந்தார். நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்த சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்த அவிநாசி தொகுதிங்கிறது வந்து எல் முருகன் தொடர்ச்சியாக பணி செய்த ஒரு தொகுதியா இருந்துச்சு. திமுகல கோகிலமணிங்கிறவங்க வந்து களத்துல இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக எல் முருகன், நாம் தமிழர்ல மேனகா, தாவேகால கமலி போட்டியிடுகிறாங்க. பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர், ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடியவர், அதிமுகவுடைய சிட்டிங் தொகுதி, அருந்ததியர் வாக்குகள் இதெல்லாமே அவர் அருந்ததியர் வாக்குகளை இந்த தொகுதியில கணிசமா இருக்கிறாங்க. அந்த வாக்குகளையுமே அவர் கணிசமா கைப்பற்றத தொகுதிக்குள்ள நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதெல்லாமே முருகனுக்கு, எல் முருகன் அவர்களுக்கு சாதகமான ஒரு அம்சமா இருக்குது. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு இளம் வேட்பாளர், மருத்துவர், அவரும் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா எல் முருகன் வந்து அந்த சமுதாய மக்களிடம் வந்து கொஞ்சம் அதிகமான ஆதரவை பெற்றிருக்கிறார். அதுதான் நம்மளுடைய சர்வே முடிவுலையும் வெளியே வந்திருக்கு. கோகிலாமணி மீது வந்துட்டு ஒரு இளம் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்ததுல அங்க ரொம்ப காலமா சீட் எதிர்பார்த்துட்டு இருந்த சில மூத்த நிர்வாகிகளுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்திருக்காங்க. அவங்களும் களத்துல இன்னும் தீவிரமான பணியை தொடங்கல. இது எல்லாமே இன்னைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல் முருகனுக்கு ஒரு சாதகமான சூழலை தான் ஏற்படுத்தியிருக்கு. இப்போதைக்கு ஒரு கடும் போட்டியை திமுக கொடுத்தாலுமே எல் முருகன் வெற்றி பெறக்கூடிய சூழல் தான் அவிநாசி தனி தொகுதியில இருக்குது. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் வடக்கு. இந்த திருப்பூர் வடக்கை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில ரவி என்கிற சுப்பிரமணியன் போட்டியிடுறாரு. அதிமுகல எம்எஸ்எம் ஆனந்த், நாம் தமிழர்ல வந்து அபிநயா, தாவேகால சத்யபாமா போட்டியிடுறாங்க. சத்யபாமா நமக்கு தெரியும் செங்கோட்டையன் அவர்களோடவே சேர்ந்து தாவேகால இணைஞ்ச அதிமுக முன்னாள் எம்பி அவங்க. ஸோ அவங்களும் இங்கே ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வாங்குறது, ஏற்கனவே அறிமுகமானவர் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இருந்தாலும் இரட்டை இலைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆதரவு, வழக்கமாகவே இங்கே இரட்டை இலைக்கு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கிறதுனால அது ப்ளஸ் கூட்டணி செல்வாக்கு இதெல்லாத்தையும் சேர்த்தும் இங்கே வந்து திமுகவில் வந்து கூட்டணி கட்சிக்கு தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க இல்லையா, அதனால திமுகலையும் ஒரு சில அதிருப்திகள் இருக்குது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய யூனியன் வாக்குகள்லாம் இருக்குது, தொழிலாளர் வாக்குகள்லாம் இருக்குது. இதெல்லாம் கம்யூனிஸ்டுக்கு ப்ளஸ். ஒரு கடுமையான போட்டி அவங்க கொடுக்க முடிஞ்சாலுமே வெற்றி பெறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதியில இப்போதைக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இங்க எம்எஸ்எம் ஆனந்தன் வந்து நம்ம சர்வே முடிவுகளின் படி வந்து முன்னேறுகிறார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா தாவேகால சத்யபாமா பிரிக்கக்கூடிய வாக்குகளும் மிக முக்கியமா இருக்கு. தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30% வாக்குகளை வந்து தாவேகா பிரிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் தெற்கு. திருப்பூர் தெற்கை பொறுத்த வரைக்கும் திமுகல தினேஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து களத்துல இருக்கிறாரு. அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி. இங்க பாஜகவை சேர்ந்த காடேஸ்வரா தங்கராஜ் அப்படிங்கிற ஒரு போட்டியில இருக்கிறாரு. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் தினேஷ், தாவேகால பாலமுருகன் இவங்க எல்லாம் களத்துல இருக்கிறாங்க. நம்ம திருப்பூர் மாவட்டத்துல சரி, ஈரோட்லயும் சரி பார்த்துட்டு இருக்கோம். தாவேகா ஒரு வழக்கமாக 20-25% வாக்குகளை வாங்குறாங்க. இங்கேயும் அதே மாதிரியான ஒரு வாக்கை பெறதை நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தினேஷ்குமார் திமுகல போட்டிடுறாருல, அவருக்கு வந்து சிறுபான்மையினர் மற்றும் சொந்த சமூகத்தை சேர்ந்த வாக்குகள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை அவருக்கு ஏற்படுத்து, ஒரு எட்ஜ் அவருக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். தங்கராஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய வட்டி தொழில் மீதான புகார்கள் அந்த தொகுதியில வந்து நம்ம சர்வே எடுக்க போகும்போதே நிறைய பேர் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தாங்க. அதே மாதிரி பாஜக மீதான அதிருப்தி, இது ஒரு தொழில் நகரம், இங்க வந்து கொண்டு வரப்பட்ட சில வரிமுறைகள் எல்லாத்துக்குமே வந்து பாஜக மேலேயும் இங்க ஒரு அதிருப்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்துட்டு பாக்குறப்போ இங்க தாவேகா பாலமுருகனும், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இங்க தாவேகா பாலமுருகனும் ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்துறாரு. ஆனாலுமே அவர் ஒரு 3ஆம் இடத்துக்கான ரேஸ்ல தான் இருக்கிறாரு. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில நம்மளுடைய சர்வே முடிவுகளின்படி திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தான் இப்போதைக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. திருப்பூர் மாவட்டத்தில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லடம்.
பல்லடம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகல செல்வராஜ் போட்டியிடுறாரு, அதிமுகல பரமசிவம், நாம் தமிழர்ல தமிழ்நேயன், தாவேக்கால வந்து பாத்தீங்கன்னா ராம்குமார் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. 2001 முதலே அதிமுக வேட்பாளர்கள் தான் இங்க ஒரு தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வரக்கூடிய ஒரு சூழல். அந்த அளவுக்கு அதிமுக கோட்டையா இருக்கக்கூடியது. மக்கள் வழக்கமாகவே அங்க அதிமுகவுக்கு வாக்களித்து பழக்கப்பட்ட ஒரு மக்களா தான் இருக்கிறாங்க. அந்த வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பரமசிவத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குது. அவர் சாதாரணமான ரீதியில் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தாலே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொங்கு வேளாளர்களும் அருந்ததியர் மக்களும் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. இந்த மக்களின் ஆதரவு பெற்ற பரமசிவத்துக்கு தான் இப்போதைக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது. செல்வராஜ் அவருடைய பிரச்சார உத்தியும் தாவேக்காவுடைய என்ட்ரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தொகுதியிலையுமே தாவேக்கா ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. திருப்பூருக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும் போதுமே விஜய்க்கு அங்க கிடைச்ச வரவேற்பு எல்லாமே கூட நமக்கு சமூக ஊடகங்கள்லையும் செய்திகள்லையும் நம்ம பார்த்திருப்போம். அது வந்து நம்மளுடைய சர்வே ரிசல்ட்லையுமே மிகப்பெரிய அளவுல பிரதிபலிச்சது. இருந்தாலும் வழக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக வாக்கு வங்கின்னு இருக்கு இல்லையா, அதுல ஒரு பெரிய உடைப்பை ஏற்படுத்துற அளவுக்கான செல்வாக்காக இன்னும் அங்க வளரவில்லை. அதுக்கு கட்டமைப்பு இல்லாதது அப்படிங்கறத நம்மளால அந்த தொகுதியில பார்க்க முடியுது. ஸோ தாவேக்கா ஏற்படுத்தக்கூடிய சேதாரம் அப்படிங்கிறது இங்க உதயசூரியனுக்குத்தான் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி அதிமுகவை வந்து இந்த தொகுதிக்குள்ள முதலிடத்தை நோக்கி நகர்த்தி செல்கிறது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை, திருப்பூர் மாவட்டம். உடுமலைப்பேட்டை பொறுத்த வரைக்கும் திமுகல ஜெயக்குமார் களத்துல இருக்கிறாரு, அதிமுகல முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், நாம் தமிழர்ல ராம்குமார், தாவேக்கால சங்கர் இவங்க எல்லாம் போட்டியிடுறாங்க. ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகளுடன் கடுமையான அணுகுமுறை வந்துட்டு அவருக்கு மைனஸா இருக்கு. கட்சிக்கு உள்ளாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க. தேர்தல் பணி ஆற்றுறதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டும் சில பேர் நமக்கு அங்க சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிரில் நிற்கக்கூடியவர் வந்து புதுமுக வேட்பாளராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து களத்துல முன்னோக்கி செல்றதுல நிறைய தடுமாற்றத்தை நம்மளால பார்க்க முடியுது. இங்க வந்து இரட்டை இலை சின்னத்துல வழக்கமா மக்கள் உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்து பழக்கப்பட்ட வாக்கு விசில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல மற்ற தொகுதிகளில் இருக்கிறத விடையும் உடுமலைப்பேட்டையில கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. ஒரு 25% கீழே தான் இங்க வாங்குறாங்க. ஒரு 20% வாக்குகள் நாம் தமிழர் வந்துட்டு ஒரு 2-3% வாக்குகள். நாம் தமிழருடைய வாக்கு வங்கியில வந்து ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை வந்து விசில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் ராதாகிருஷ்ணன் வந்து மிக கடுமையான போட்டியை சந்திக்கிறார். கடந்த காலங்களில் கிடைத்த வெற்றி போல எளிமையான ஒரு வெற்றியாக இருக்காது. ஒரு கடுமையான போட்டி இருக்கும். ஆனாலும் அந்த இறுதியில வந்துட்டு ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவதற்கான சூழல் தான் இப்போதைக்கு உடுமலைப்பேட்டையில இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல மடத்துக்குளம் தொகுதியை பொறுத்தவரை இங்க திமுகல ஜெயராம கிருஷ்ணன் களத்துல இருக்கிறாரு. அதிமுகல கூட்டணியில அமமுக வேட்பாளர் சண்முகவேல் வந்து போட்டியிடுறாரு. இவங்க அதிமுக அமமுக தனித்து களம் கண்ட கடந்த தேர்தல்கள்லையும் கூட வந்து போட்டியா இருந்திருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா குக்கர் சின்னத்துல நின்றாலும் அதிமுகவுடைய கோரான ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கிறது வந்துட்டு அமமுகவுக்கு இங்க ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குது. நாம் தமிழர்ல பொறுத்த வரைக்கும் ராதாமணி வேட்பாளராக இருக்கிறாங்க. தாவேக்கால திருமலை போட்டியிடுகிறார். இங்க அமமுகல சண்முகவேல் இருக்காரு. இவர் தொகுதிக்கு ஏற்கனவே ரொம்ப பரிச்சயமானவர். முன்னாள் அமைச்சர், மடத்துக்குளம் மற்றும் உடுமலைப்பேட்டை தொகுதிகளின் முன்னாள் எம்எல்ஏ அப்படிங்கிறது எல்லாமே வந்து சண்முகவேலுக்கான பிளஸ். குக்கர் சின்னத்தை வாக்காளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை தான் ரொம்ப பெருசா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் தொடர்ச்சியா இந்த தொகுதியில இரட்டை இலைக்கும் உதயசூரியனுக்கும் வாக்களித்து பழகிய மக்கள் அவங்க கிட்ட போய் குக்கர் சின்னத்தை சேர்க்கிற வேலைகளை தான் பிரச்சாரத்துல ரொம்ப அதீத கவனம் செலுத்துறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் எளிதாகத்தான் இருக்கும்னு தான் தோணுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக மற்றும் பாஜகவினுடைய வாக்கு வங்கி திமுகல வந்து விசில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம், தாவேக்கா ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்ங்கிறது ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுல நிச்சயமா தான் இருக்குது. கொங்கு மண்டலத்துல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி. குளிர்ச்சியான ஒரு மாவட்டம் தான். ஆனால் இப்போ புது வரவுக்கு அப்புறமாக இந்த நீலகிரியினுடைய களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்துல நம்ம முதலா பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா உதகமண்டலத்தை பொறுத்தவரையில தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜகவும் காங்கிரஸும் நேரடியா மோதக்கூடிய சில தொகுதிகளில் இந்த உதகமண்டலமும் ஒன்று. திமுக கூட்டணியில காங்கிரஸ்ல வந்து ராமச்சந்திரன் களம் காண்கிறார். அதிமுக கூட்டணியில பாஜகல போஜராஜ் களம் காண்கிறார். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ரகுபதி பீமன், தாவேக்கால இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் வந்து களத்தில் இருக்கிறாரு. படுகர்கள் சிறுபான்மையினர் நிறைந்த ஒரு ஊட்டி தொகுதி. இங்க காங்கிரசினுடைய தொடர்ச்சியான நீங்க பழைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலுமே திமுக கூட்டணியிலையும் சரி, தனியா போட்டியிடும் போதும் சரி, காங்கிரஸுக்குன்னு இருக்கக்கூடிய வாக்கு வங்கிங்கிறது இந்த தொகுதியில் வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குது. அது மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து காங்கிரஸ் வந்துட்டு
பெரிய அளவுல பணி செய்யல. அதாவது நம்ம எப்படியா இருந்தாலும் இந்த தொகுதி நமக்கு வலுவான தொகுதி. அது மட்டும் இல்லாம தாவேகாவினுடைய வரவு வந்து பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு ஏற்படுத்தக்கூடிய சேதத்தின் மூலமா நம்ம ஈஸியா வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நீலகிரி மாவட்டத்துல உதகமண்டலத்த பொறுத்தவரைக்கும் தேர்தல் பணி அப்படிங்கிறது மத்த தொகுதிகள கம்பேர் பண்றப்போ இந்த தொகுதியில கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனாலும் அங்க வழக்கமா இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, திமுக நிர்வாகிகளுடைய அந்த செயல்பாடு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க காங்கிரஸுக்கு ஒரு சின்ன எட்ஜ குடுக்குது. இங்க தாமரை போட்டியிடுவது வந்து ஒரு ஒரு எளிமையான ஒரு விஷயமாட்டு அவருக்கு மாறி போகுது. ஒருவேளை இங்க அதிமுக போட்டியிட்டு இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கடுமையான போட்டி இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய சர்வே முடிவுகள்ல பார்க்க முடியுது. மலை மாவட்டமான நீலகிரியில வந்து பார்த்தீங்கன்னா, தாவேகாவுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது மத்த தொகுதிகளையும் விட கொஞ்சம் குறைவாகத்தான் இங்க பார்க்க முடியுது. சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கிகள்ல காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஒரு சிறிய சேதாரத்தை ஏற்படுத்தியிருந்தாலும், அது அவருடைய வெற்றிய பாதிக்கக்கூடிய அளவுல இல்லாம தான் உதகமண்டலத்துல இருக்குது. அந்த வகையில உதகமண்டலம் தொகுதிய பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரன் இப்போதைக்கு முந்துகிறார். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடலூர் தனித்தொகுதி. இந்த கூடலூர் தொகுதிய பொறுத்தவரைக்கும் திமுகவுல திராவிட மணி அவர் போட்டியிடுறாரு. திமுக நேரடியா களம் காணக்கூடிய ஒரு தொகுதி. அதிமுகவுல பார்த்தீங்கன்னா, பொன் ஜெயசீலன் களம் காண்கிறார். நாம் தமிழர்ல கார்த்திக் ராமகிருஷ்ணன், தாவேகாவுல தீபக் சாய் கிஷோர் அப்படிங்கிறவர் வந்து போட்டியிடுகிறாரு. தொடர்ந்து 2 முறை எம்எல்ஏவாக இருந்து கடந்த தேர்தலில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட திராவிட மணிக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கொடநாடு கார்பெண்டர் சஜீவனுடன் நெருங்கிய நட்பில் இருப்பது வந்து ஜெயசீலனுக்கு மைனஸ். இது வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெயசீலனுக்கு ஒரு மைனஸா இருக்கக்கூடிய விஷயத்தை நிறைய பேர் நம்ம சர்வே எடுக்க போகும்போதே வந்துகிட்டு, ஆமாங்க அவர் இந்த கொடநாடு வழக்கு விஷயத்துல எல்லாம் தொடர்பில் இருக்க அவருக்கு தொடர்பில் இருக்கிறாங்கிற ஒரு கருத்தையும் நம்மளால அங்க பார்க்க முடிஞ்சுது. இஸ்லாமியர் மற்றும் தாயகம் திரும்பிய தமிழர்களின் ஆதரவு வந்து திராவிட மணிக்கான பலம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, கூடலூர் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு எட்ஜை கொடுக்குது. ஒரு கம்ஃபர்டபுளான வின். தாவேகா வந்ததுக்கு அப்புறமாக வந்து ஒரு நிறைய தொகுதிகளில் வித்தியாசம் அப்படிங்கிறது கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு. இந்த தொகுதியிலையுமே வந்து பாத்தீங்கன்னா, திமுகவினுடைய வாக்கு வங்கியில ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தினாலும் வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுல கூடலூர் தொகுதியில இல்ல. அதுதான் இப்போதைய நிலவரம். ஸோ கூடலூர் தனித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன் உதிப்பதற்கான சூழல் தான் இருக்கிறது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது நீலகிரியினுடைய கடைசி மாவட்டம் குன்னூர். குன்னூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கடுமையான போட்டி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. திமுகவில் மாவட்ட செயலாளர் KM ராஜு களத்தில் இருக்கிறாரு. அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சாந்திராமு அவர் களத்தில் இருக்கிறார். நாம் தமிழர்ல தீனு, தாவேக்கால தங்கராஜ் இவங்கெல்லாம் களத்தில் இருக்கிறாங்க. திமுகவினுடைய சிட்டிங் தொகுதி தான் இது. எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்க தான் படுகர்கள், தாயகம் திரும்பிய தமிழர்கள், சிறுபான்மையினர் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பலமாக இருக்குது. முன்னாள் எம்எல்ஏவான இவரும் வந்து படுகர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். தாயகம் திரும்பிய தமிழர்கள் இவங்களுடைய ஆதரவும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரையுமே, சாந்திராமுக்கும் சரி KM ராஜுவுக்கும் சரி, மிக கடுமையான ஒரு போட்டியை தான் களத்தில் ஏற்படுத்ததை பார்க்க முடியுது. கோத்தகிரியை பூர்வீகமாக கொண்ட இருவருக்கும் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் மோதிக்கொள்கிறாங்க. களத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்திலையும் சரி மிக கடுமையான களப்பணியை 2 பேருமே ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த குன்னூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு இழுபறியான சூழல் தான் இருக்கு. இப்போதைக்கு இங்க இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இழுபறியிலையும் ஒரு எட்ஜ் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பெரிய வாக்கு வித்தியாசமா இல்ல. ஒருவேளை தாவேகா இங்க கொஞ்சம் அதிகமான வாக்குகளை பெற்றாலோ இல்ல இரட்டை இலை சின்னத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் எட்ஜ் அதிகமா இருந்தாலுமே வெற்றி வாய்ப்பு எந்நேரமும் மாறக்கூடிய ஒரு சூழல் தான். கடைசி நேர பிரச்சாரங்கள் வரைக்கும் இங்க பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் தான் குன்னூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. குன்னூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான இழுபறி சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க பலருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவாகத்தான் இருக்கும். ஏற்கனவே கரூர்ல கோலோச்சிக்கிட்டு இருந்த செந்தில் பாலாஜியை வந்து அவர் திமுகவில் சேர்ந்ததுக்கு அப்புறமாட்டு நீங்க கரூர் பார்த்ததெல்லாம் போதும், கோயம்புத்தூர்ல போய் பாருங்க. கடந்த தேர்தலில் 2021 கோயம்புத்தூர்ல அதிமுக கூட்டணி வந்துகிட்டு 10 தொகுதியுமே கைப்பற்றி இருந்தாங்க. என்னதான் திமுக வந்துட்டு கம்ஃபர்டபுளா வின் பண்ணி ஆட்சி அமைச்சிருந்தாலும் கொங்குல வந்துட்டு எங்களை ஒண்ணுமே பண்ண முடியல. குறிப்பா கோயம்புத்தூர்ல 10 out of 10 அப்படிங்கிறத வந்துகிட்டு கடந்த தேர்தல், அதாவது ஒரு ஆன்டிகுமசி இருந்துச்சு கடந்த தேர்தலில். அதிமுக 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்திருந்த காலகட்டம் அது. ஸோ அங்கே ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. பாஜகவுக்கு எதிரான திமுகவினுடைய தேர்தல் பணிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே இருந்துச்சு. இது எல்லாவற்றையும் கடந்துமே கடந்த தேர்தலில் வந்துட்டு கோயம்புத்தூர்ல 10 தொகுதியையும் அதிமுக தக்க வச்சிருந்தாங்க. அதனால செந்தில் பாலாஜியை வந்துட்டு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் போட்டு கோயம்புத்தூர் அமைச்சிருந்தாங்க. சரி, கோயம்புத்தூருக்கு பொறுப்பு அமைச்சராக அவர் அமைச்சராக இருந்தப்போ பொறுப்பு அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் திமுக மாவட்ட பொறுப்பையும் அங்கே எடுத்து மிக கடுமையான
பணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய அதிரடி மாற்றங்கள், நிறைய அதிமுக அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்களை உள்ள இழுக்கிறது, மாற்றுக் கட்சியினரை உள்ள சேர்க்கிறது, திமுக முதல்வர் ஸ்டாலினா இருக்கட்டும், துணை முதல்வர் உதயநிதியா இருக்கட்டும், தொடர்ச்சியா அங்க மாநாடுகள் நடத்துறது, கூட்டங்கள் நடத்துறது, பிரம்மாண்ட கூட்டங்கள் நடத்தி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான இம்பேக்ட். ஆனா இதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் தான். சட்டமன்ற தேர்தலில் கொங்கு வாக்காளர்கள் எப்பவுமே வந்து அதிமுகவை தான் ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிமுகவினுடைய நம்பிக்கையும் இந்த தேர்தலில் இருக்குது. ஸோ எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம் அதிமுகவில் மிக கடுமையான தேர்தல் வியூகங்களை வகுத்து செயலாற்றக்கூடியவர், களப்பணி செய்யக்கூடியவர். செந்தில் பாலாஜியும் அதை ஏற்கனவே கடந்த காலங்களில் அரவக்குறிச்சியா இருக்கட்டும், கரூரா இருக்கட்டும், கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தேர்தலின் போதாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலின் போதாக இருக்கட்டும், அதை திரும்ப திரும்ப செய்து காட்டியிருக்கிறார். ஸோ 2 களப்பணி, 2 கட்சியில முக்கியமான வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய 2 முக்கியமான நபர்கள் இருந்து அந்த தொகுதிக்கான பொறுப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறதுனால இது கிட்டத்தட்ட எஸ்பி வேலுமணி வெர்சஸ் செந்தில் பாலாஜியாகத்தான் இந்த கோவை இருக்குது. இந்த கோவையினுடைய தேர்தல் முடிவுகள், இந்த சர்வே முடிவுகள் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தொகுதி வாரியா பார்க்க போறோம். அந்த வகையில கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய தொகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகல கவிதா கல்யாணசுந்தரம் களத்தில் இருக்கிறாங்க, அதிமுகல சின்ராஜ் களத்தில் இருக்கிறாரு, நாம் தமிழர்ல கோபாலகிருஷ்ணன், தாவேக்கால சுனில் ஆனந்த் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 தேர்தலில் தொடர்ந்து அதிமுகவே வெற்றி பெற்றுள்ளது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதிகள் இருக்கு. இந்த 10 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதியை எடுத்துக்கிட்டாலுமே சிட்டிங் எம்எல்ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. 9 அதிமுக எம்எல்ஏக்கள், ஒரு பாஜக எம்எல்ஏ கோயம்புத்தூர் தெற்கில் கடந்த முறை வானதி அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த வகையில் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 தேர்தல்களாகவே அதிமுக வெற்றி பெற்று இருக்கக்கூடியது. ஸோ ஒரு அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகத்தான் வந்து மேட்டுப்பாளையம் இருக்குது. இந்த சின்ராஜுக்கு வந்து தொகுதிக்குள்ள ஒரு தனி செல்வாக்கு இருக்கு. அதிமுகவுக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை தாண்டி சின்ராஜுக்குமே இங்கே தொகுதியில் ஒரு செல்வாக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு வலிமையான கூட்டணி, அப்புறம் சிறுபான்மையினர் வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அங்கே தாவேக்கா ஏற்படுத்தக்கூடிய ஒரு சேதாரம், இதெல்லாமே வந்து திமுகவுக்கு இங்கே ஒரு மைனஸாக இருக்கு. ஸோ அந்த வகையில் மேட்டுப்பாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான சூழல் தான் இப்போதைக்கு, அதுவும் ஒரு கம்ஃபர்டபுளான வெற்றியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறமா இங்கே ஒரு கடும் போட்டி இருக்கும்லாம் சொன்னாங்க. ஆனால் மேட்டுப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் இன்னமும் களம் வந்து அதிமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலூர் தொகுதி. இந்த சூலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தளபதி முருகேசன் களத்தில் இருக்கிறாரு, அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ கந்தசாமி, நாம் தமிழர்ல வந்து ராஜசேகரன், தாவேக்கால சுகுமார் போட்டியிடுகிறாங்க. மாவட்ட செயலாளராக தொகுதிக்குள்ள நல்ல அறிமுகம் இருப்பது, நகர்ப்புற வாக்கு வங்கி, கூட்டணி பலம், செந்தில் பாலாஜி ஆதரவு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தளபதி முருகேசனுக்கு பிளஸ் ஆன விஷயமா இருக்குது. இருந்தாலும் தேமுதிக இருந்து வந்து சீட்டு வாங்கினவர் சொந்த கட்சியினரே உள்ளடி வேலையெல்லாம் பார்க்கறதாக எல்லாம் சொல்றாங்க. கிராமப்புறங்கள்ல பாரம்பரியமாக உள்ள அதிமுக வாக்கு வங்கி என்பது வந்து கந்தசாமி அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி எளிமையான அணுகுமுறை அப்படிங்கிறது அவருக்கு பெருசா நெகட்டிவ் அந்த தொகுதியில் இல்லை, பெரிதா எதுவும் செய்யல அப்படிங்கிறது மைனஸா இருந்தாலும் அது இன்னும் அவருடைய வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவுல தொகுதிக்குள்ள இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா அப்படிங்கிறது ஒரு 20% வாக்குகளை வாங்குறாங்க, 20-22% வாக்குகளை வாங்குறாங்க. நாம் தமிழருக்கு இங்க ஒரு பெரிய எட்ஜ் பெருசா பார்க்க முடியல. அதே நேரத்தில் அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை சூலூர் தொகுதியிலையும் தக்க வைக்கிறது தான் நம்மளுடைய சர்வே முடிவுல பார்க்க முடியுது. அந்த வகையில் அதிமுகவுக்கு சூலூர் களம் பொறுத்த வரைக்கும் சாதகமாகத்தான் இருக்கிறது. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், அதாவது திமுக கூட்டணியில காங்கிரஸ் களம் காணுது. காங்கிரஸ்ல வந்து சூரிய பிரகாஷ், அதிமுகல பிஆர்ஜி அருண்குமார் களத்தில் இருக்கிறாரு, நாம் தமிழர்ல கலாமணி, தாவேக்கால கனிமொழி சந்தோஷ் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. இங்க வந்து ஒரு வலுவான கட்சி கட்டமைப்பு இல்லாத காங்கிரஸுக்கு வந்து தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது வந்து உள்ளூர் திமுகவினருக்கு வந்து ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தி இருக்குது. அதே போல மக்கள் கிட்ட பரிச்சயம் இல்லாத வேட்பாளராகவும் அவர் இருக்கிறாரு. இந்த உட்கட்சி பூசெல்லாம் உடைச்சி அவர் கொஞ்சம் மேல வர்றதே இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு சவாலான ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த திமுக கூட்டணியில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல் இருக்கு இல்லையா, இந்த உள்ளடி வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, இது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கால கனிமொழி சந்தோஷ் போட்டிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சாதகமான எட்ஜை கொண்டு வருது. கனிமொழி சந்தோஷ் பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. அவங்க வந்து தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை செய்வதெல்லாம் அங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. களத்துல பணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரடியாக களத்துக்கு போகும்போது கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்துச்சு. அங்க களப்பணியை இன்னும் அவங்க அதிகப்படுத்துறாங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் கூட அதிக வாக்குகளை பெறுவதற்கான சூழல் இருக்குது. சிட்டிங் எம்எல்ஏ அருண்குமார் பொறுத்த
பொறுத்த வரைக்கும் தொகுதி மக்களுக்கு நல்ல பரிச்சயமானவர். அவர் ஏற்கனவே ஒரு நோன் ஃபேஸா தான் தொகுதிக்குள்ள வலம் வந்துகிட்டு இருக்காரு. எங்கேயும் போய் புதுசா தன்னை அறிமுகப்படுத்திக்கணும், தன்னை பத்தி சொல்லிக்கணுங்கிற தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது கவுண்டம்பாளையம் தொகுதியை வந்து அதிமுக மீண்டும் தக்க வைக்கிறதுக்கான ஒரு சூழல் தான் இருக்குது. தாவேகா மிக கடுமையான வாக்குகளை பிரிக்கிறாங்க. வாக்கு சதவீதம் குறையலாம் மற்ற 2 கட்சிகளுக்கும். ஆனால் இன்னமும் அதிமுகவுக்கான ஆதரவு அப்படிங்கிறது கவுண்டம்பாளையம் தொகுதியில இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சர்வே முடிவுல பார்க்க முடியுது. அதற்கு அடுத்தது மிக முக்கியமான ஒரு தொகுதி கோயம்புத்தூர் வடக்கு. இந்த கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய வானதி ஸ்ரீனிவாசன் களத்தில் இருக்கிறாங்க. கடந்த முறை அவங்க கோயம்புத்தூர் தெற்குல போட்டிட்டு இருந்தாங்க. அப்பவே வந்து அவங்க கோயம்புத்தூர் வடக்குல இறங்கியிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அவங்க கோயம்புத்தூர் தெற்கு தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி அந்த வருஷம் போயிருந்தாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா எனக்கு கோயம்புத்தூர் வடக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டு போயிருக்காங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. தெற்குல அவங்க மேல ஒரு அதிருப்தி இருந்துச்சு. அந்த அதிருப்தியை அவங்க மடைமாற்றம் செய்வதற்காக தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வடக்கு தொகுதியை கேட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டாங்க. இதுல அதிமுகவினருக்கு நிறைய அதிருப்தி இருந்துச்சு. கடந்த முறை அவங்க தெற்குல போட்டிட்டாங்க, சரின்னு சொல்லி அம்மன் அர்ஜுனனை வந்து வடக்குல போட்டியிட வச்சாங்க. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இங்க மாறி வந்ததுல அதிருப்தி இருக்கு. இதனால அதிமுகல இருந்து ஒரு கணிசமான ஆதரவுங்கிறது அவங்களுக்கு கிடைக்காம இருக்கு. திமுகல துரை செந்தமிழ் செல்வன் களத்துல இருக்கிறாரு. பாஜக ஏற்கனவே சொன்ன மாதிரி வானதி ஸ்ரீனிவாசன், நாம் தமிழர்ல நர்மதா, தாவேகால சம்பத்குமார் போட்டியிடுறாங்க. செந்தில் பாலாஜியினுடைய முழுமையான ஆதரவு, கட்சி மற்றும் கூட்டணி நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு, மத்திய பாஜக அரசின் மீது தொழில்துறையினருக்குள்ள அதிருப்தி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு இங்க ஒரு கணிசமான ஆதரவை கொண்டு வருது. வானதிக்கும் அவங்களுடைய உடல்நிலை காரணமா கடந்த தேர்தலுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல அவங்களால முழுமையா ஈடுபட முடியல அப்படிங்கிறதையும் நம்ம செய்திகள்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுவுமே வந்து களத்துல திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ செந்தில் பாலாஜியினுடைய பக்கத்து தொகுதியில தான் அவரும் இந்த வாட்டி போட்டியிடுறாரு. கரூர்ல இருந்து அவருமே கோயம்புத்தூர் வந்தவர் கோயம்புத்தூர் தெற்கு, அதாவது கடந்த முறை வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிட்ட கோயம்புத்தூர் தெற்கை தேர்ந்தெடுத்து அவங்களும் போட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வகையில வந்து பார்க்குறப்போ இந்த தொகுதி வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலாக, அதாவது இந்த தொகுதி கைமாறுது, அதிமுக கூட்டணியில இருந்து திமுகவுக்கு கைமாறுறதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமாக அனைவராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபராகத்தான் எஸ்பி வேலுமணி இருக்கிறார். ஏன்னா அவர் எப்பவுமே வந்து தன்னுடைய தொகுதிக்காக மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் மொத்தமுமே அதிமுக பொறுப்பெடுத்து கொங்குல ஒரு மிகப்பெரிய அரசியல் செயல்களை செய்யக்கூடிய ஒரு நபர் எஸ்பி வேலுமணி. திமுகவில் வந்து என்ஆர் கார்த்திகேயன் களம் காண்கிறார். நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் ரஜபுனிஷா அண்ட் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கேபிஆர் சதீஷ் ராஜு போட்டியிடுறாங்க. எஸ்பி வேலுமணிக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, நம்ம திருப்பூர்லையுமே நம்ம இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருந்தோம். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எந்த வீட்டு விசேஷமா இருந்தாலும் சரி, என்ன நிகழ்வா இருந்தாலும் சரி, அவர் அப்ப சென்னையில இருந்திருந்தாலும் கூட ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நேரத்துல போய் நேரம் ஒதுக்கி அவங்கள போய் பாக்குறதுன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒவ்வொரு நபர்களையுமே அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு இங்க வந்துட்டு ஒரு கணிசமான ஒரு அறியப்படக்கூடிய நபராக தான் எஸ்பி வேலுமணி இருக்கிறாரு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இங்க கேபிஆர் சதீஷ் ராஜு அப்படிங்கிறவர் வந்து போட்டிடுறாரு. அவருமே வந்து இங்க களப்பணி அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே அந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு வரவேற்பு, அதுக்கு கூட அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் சேர்த்து அங்க ஒரு 27-28% வாக்குகளை வந்து தாவேகாவுக்கு கொண்டு வருது. இருந்தாலும் அதிமுகவை பொறுத்தவரையில எஸ்பி வேலுமணிக்கு இந்த தொகுதி ஒரு கம்ஃபர்டபுளான லீட்ல தான் இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணி தக்க வைக்கிறதுக்கான சூழல் தான் இருக்குது. அடுத்ததான் மிக முக்கியமானது, நம்ம எஸ்பி வேலுமணியை பார்த்துட்டோம். அடுத்தது செந்தில் பாலாஜி கடந்த முறை எல்லாருக்குமே தெரியும். நான் கடந்த தொகுதியில் சொன்ன மாதிரி அவர் கரூர்ல இருந்து இந்த வாட்டி கோயம்புத்தூர்ல போட்டியிட வச்சிருக்க தலைமை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் கடந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, முதல் தமிழ்நாட்டிலே ஆட்சியை பிடிச்சிருந்தாலும் கோயம்புத்தூர்ல 10 தொகுதியுமே திமுகவுக்கு கை கொடுக்கல. ஸோ ஒரு செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு நபரை அந்த மாவட்டத்தினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில போட்டியிட வைக்கும் போது அதனுடைய பிரதிபலன் அப்படிங்கிறது மற்ற தொகுதிகள்லையும் அவங்க கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் அவரை வந்து கரூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 தொகுதிகள் இருக்கக்கூடிய மாவட்டம். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் 10 தொகுதிகள் இருக்கக்கூடிய மாவட்டம். ஸோ திமுகவுக்கு இந்த முறை கோயம்புத்தூர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுடைய சர்வே முடிவுலையும் தெற்கு தொகுதி வந்து அதிமுக கூட்டணியிட்ட இருந்து திமுகவுக்கு போகிறத பார்க்க முடியுது. செந்தில் பாலாஜி இந்த தொகுதியை கைப்பற்றுவதற்கான சூழல் தான் இருக்குது. அதிமுகவில் கடந்த முறை நான் சொன்னேன் இல்லையா, வடக்கில் போட்டியிட்ட அம்மன் அர்ஜுனன் வந்து இந்த வாட்டி போட்டியிடலாம். ரொம்ப வலுவான வேட்பாளர், தொகுதியில் எல்லாருக்கும் அறிமுகமானவர் தான். இருந்தாலும் செந்தில் பாலாஜியினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது வந்து மிக தீவிரமா களத்துல இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே கோயம்புத்தூர்ல அவர் தொடர்ச்சியான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனுடைய பிரதிபலனுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து செந்தில் பாலாஜிக்கு கிடைக்குது. இருந்தாலும்
பாஜகவுடைய வாக்கு வங்கி ஒரு பிளஸ் இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைனஸும் இருக்குது. வானதி அங்க தொகுதிக்கு பெருசா எதுவும் செய்யல அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிமுக வாக்கு வங்கியில ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு டீசெண்டா எல்லா தொகுதிகள்லையும் விஜய்க்கு இருக்கக்கூடிய வரவேற்பு இருக்கு இல்லையா, அந்த வாக்கு வங்கியில இங்க ஒரு சேஃபான இடங்கள்ல வாங்கிட்டு அவங்க 3rd பிளேஸுக்கு வராங்க. ஸோ கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி வெற்றி பெறுவதற்கான சூழல் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சர்வே முடிவாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு ஒதுக்கிட்டாங்க. காங்கிரஸ்ல இருந்து ஸ்ரீநிதி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அதிமுகல கே ஆர் ஜெயராம் போட்டிடுறாரு. நாம் தமிழர்ல நேருஜி அண்ட் தாவேக்கால பார்த்தீங்கன்னா கிரி பிரசாத் இவங்கெல்லாம் போட்டிடுறாங்க. காங்கிரஸுக்கு இந்த தொகுதியில பெரிய கட்டமைப்பெல்லாம் இல்லை. வேட்பாளர் மீதான ஒரு அதிருப்தி, கொஞ்சம் இந்த வேட்பாளர் பெருசா அறிமுகம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சில பேர் ஒருவேளை காங்கிரஸுக்கு ஒதுக்குனாலுமே இங்க வேற சிலர் சீட் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த அதிருப்தியுமே இங்க இருக்கு. இந்த உட்கட்சி பூசெல்லாம் சேர்ந்து கையை வந்துட்டு கோவையில பெரிய அளவுல ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய சூழல் அங்க இல்லை. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இங்க சிங்காநல்லூர்ல வழக்கமாகவே அங்க அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க், விசில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், இது எல்லாமே வந்து சேர்ந்து பாத்தீங்கன்னா சிங்காநல்லூரை வந்து ஒரு அதிமுகவுக்கு சாதகமான சூழல் தான் ஏற்படுத்தியிருக்கு. இங்க கே.ஆர். ஜெயராம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வெற்றி பெறக்கூடிய சூழல்ல தான் இருக்கிறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு. இந்த கிணத்துக்கடவு பொறுத்த வரைக்கும் திமுகவில் சபரி கார்த்திகேயன் களத்தில் இருக்கிறாரு. அதிமுகவில் தாமோதரன் களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழர்ல பானுப்பிரியா, தாவேக்கால விக்னேஷ் போட்டியிடுறாங்க. 4வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் தாமோதரனுக்குன்னு தனியில் ஒரு தொகுதியில் ஒரு தனி செல்வாக்கு இருக்குது. கிராமப்புற வாக்கு வங்கி எல்லாம் அவருக்கு பிளஸ்ஸாக இருக்குது. இருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளாக தொகுதிக்குள்ள பெருசாக தலை காட்டலை அப்படிங்கிறது ஒரு மைனஸ். அவர் அதை மக்கள் சொல்லும்போது இல்லை நான் எதிர்கட்சி ஆட்சியில் இருந்ததுனால எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றாரு. பட் இருந்தாலும் கடந்த 5 ஆண்டா எதுவும் செய்யல அப்படிங்கிறது வந்து ஒரு மைனஸா இருக்குது. சீட்டு இந்த தொகுதியை வந்துட்டு கிணத்துக்கடவு பாஜக ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாஜகவுக்கு கிடைக்கல. ஸோ சீட்டு கிடைக்காத பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் வசந்தராஜன் ஆதரவாளர்களும் இங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க. அங்க ஒரு கன்வர்ஷனும் பெருசா பாஜகவில இருந்து ஒரு பெரிய கள செயல்பாடும் அங்க இல்லை. அதுவும் நமக்கு பார்க்க முடிஞ்சது. கூட்டணி பலம், சிறுபான்மையினுடைய வாக்கு, மக்களுக்கு பரிச்சயமான நபர், இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கிறப்போ நம்மளுடைய சர்வே முடிவுகள்லையும் படியும் பார்க்கிறப்போ சபரி கார்த்திகேயன் இங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளான வெற்றியை பெறுவதற்கான சூழல் இருக்குது. கிணத்துக்கடவு அதிமுக கூட்டணியில இருந்து திமுகவுக்கு கைமாறக்கூடிய சூழல் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சர்வேல தெரிய வருது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படிங்கிறது பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகல எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நபர் தான். இங்க வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் மீண்டும் களம் காண்கிறார். திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன்ல கோமாதேகா நித்யானந்தம் போட்டியிடுறாரு. ஸோ கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த நித்யானந்துக்கு அந்த ஆதரவு, அந்த சமூக மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்னாலும், இருந்தாலும் சாதி மற்றும் பாஜக ஆதரவு என தனிப்பட்ட அவரது சில நிலைப்பாடுகள்ல வந்து சிறுபான்மையினுடைய வாக்கு வந்து இங்க கோமாதேகாவுக்கு உதயசூரியன் சின்னத்திலே நின்றிருந்தாலுமே அது கோமாதேகாவுக்கு பெருசா கை கொடுக்கல. ஸோ அந்த வகையில பாக்குறப்பவும் சரி, விசில் இங்க தாவேக்கா ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்றாங்க. இங்கேயும் 25% வாக்குகள் அவங்க வாங்குறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த 2 ஃபேக்டருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு இங்க ஒரு எட்ஜை கொடுக்குது. அதிமுக பொள்ளாச்சி தொகுதியை தக்க வைப்பதற்கான கடந்த தேர்தலில் பொள்ளாச்சியில் மிக கடுமையான ஒரு போட்டியை ஜெயராமன் அவர்கள் வந்து எதிர்கொண்டார். மிக நெருக்கமான ஒரு அளவில் போய் தான் வெற்றி பெற்றார். இந்த முறை அப்படி இல்லை, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான வெற்றியை பெறுவதற்கான சூழல் தான் பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அடுத்ததான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை தனி தொகுதி. வால்பாறையில் திமுகவில் வந்து சுதாகர், அதிமுகவில் வந்து லட்சுமண சிங், நாம் தமிழர்ல உமாதேவி, தாவேக்கால ஸ்ரீதரன் போட்டியிடுறாங்க. முன்னாள் நகராட்சி தலைவரான சுதாகருக்கு வந்து உள்ளூர் பிரமுகங்கிற அடையாளம், மலைப்பகுதி வாக்கு வங்கி, கூட்டணி வாக்குகள் எல்லாமே வந்து பிளஸ்ஸா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறைந்து வரும் மலைப்பகுதி வாக்காளர்களின் எண்ணிக்கை, கிராமப்புற வாக்குகள் மைனஸா இருக்குது. மலையடிவார கிராமம் வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமண சிங்குக்கு பிளஸ். ஆனால் அவர் வெளியூர் நபர், முக்கிய கட்சி நிர்வாகிகள் வந்து திமுகவுக்கு தாவி இருக்காங்க வால்பாறையை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறமாக நடந்த விஷயம். ஸோ இந்த ஒரு கடும் போட்டியில் இங்கே வழக்கமாக இங்கே அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருந்தாலும் கூட்டணி பலம் அப்படிங்கிறது வந்துட்டு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்குது. ஸோ அந்த வகையில் இங்கே ஒரு மலை கிராம பகுதிகளில் வந்துட்டு தாவேக்காவுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த வகையில் இங்கே கூட்டணி பலத்தோட உதயசூரியன் உதிப்பதற்கான சூழல் தான் வால்பாறை தொகுதியில இருக்குது. அடுத்துதான் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த தொகுதிகள்லையுமே வந்து
2 கட்சிகள்லையும் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொகுதி. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் நம்மளுடைய சர்வே முடிவுகள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ திண்டுக்கல் மாவட்டம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில சிபிஎம் கட்சி சார்பில் பாண்டி அவர்கள் போட்டியிடுறாரு. அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ரவி மனோகரன் அவர் போட்டியிடுறாரு. நாம் தமிழர்ல முருகேஸ்வரி, தாவேக்கால பிரவீன்குமார் போட்டியிடுறாங்க. இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் அதிமுக தரப்புல வந்து முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபாலுக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொகுதியை தங்களுக்கு ஒதுக்கலன்னு கோரி பாஜகவினரும் தேர்தல் பணி புறக்கணிப்புல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க திமுகவுக்கு வந்து சாதகமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது திமுக கூட்டணியில போட்டியிடக்கூடிய சிபிஎம் கட்சிக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. என் பாண்டி அப்படிங்கிறவர் வந்து இங்க வேட்பாளராக இருக்கிறாரு. தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு கணிசமான வாக்கு வாங்குறாங்க. பட் இருந்தாலும் பிரதானமான இல்ல பாரம்பரியமான அதிமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு இதெல்லாத்தையும் வந்து பார்க்குறப்போ இன்னமும் களம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்குமாகத்தான் பழனியில இருக்குது. இப்போதைய சூழல்ல நம்மளுடைய சர்வே முடிவுகளின்படி இங்க வந்து என் பாண்டி, அதாவது திமுக கூட்டணியில சிபிஎம் வேட்பாளர் அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம். இந்த ஒட்டஞ்சத்திரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவில் சிட்டிங் அமைச்சராக இருக்கக்கூடிய சக்கரபாணி களத்தில் இருக்கிறாரு. அதிமுக கூட்டணியில் தமாகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. தமாகவை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகளையுமே தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுறாங்க. இங்கே தமாக சார்பாக விடியல் சேகர் களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழர்ல ரகுபதி, தாவேக்கால மோகன் என்கிறவர் வந்து போட்டியிடுறாரு. இந்த களம் பொறுத்த வரைக்கும் இது திமுகவுக்கு ஓரளவுக்கு சாதகமான தொகுதியாகத்தான் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த தொகுதியை வந்து தமாகவுக்கு ஒதுக்கிய பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தேர்தல் பணி அப்படிங்கிறது எளிதாக இருக்கு அப்படிங்கிறது தான் களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமா இருக்கு. நம்மளுடைய சர்வே முடிவுகள்லையுமே கிட்டத்தட்ட அதுதான் எதிரொலிச்சிருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சராக இருக்கக்கூடிய சக்கரபாணி அவர்கள் வந்து ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசத்துல வந்து இந்த தொகுதியை தக்க வைக்கிறதுக்கான சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விசில் சின்னத்துல ஒரு கடுமையான போட்டியை கொடுத்திருந்தாலுமே அவர் ஒரு 3வது இடத்துக்கான ஒரு போட்டியாளராகத்தான் இப்போதைக்கு ஒட்டஞ்சத்திரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க. திண்டுக்கல்ல அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர். இந்த ஆத்தூர் பொறுத்த வரைக்கும் ஒரு விஐபி தொகுதி அப்படின்னே சொல்லலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஐ பெரியசாமி களத்தில் இருக்கிறாரு திமுக சார்பாக. அதிமுகல விஸ்வநாதன் களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் சைமன் ஜஸ்டின், தாவேக்கால கலைச்செல்வி அவங்க போட்டியிடுறாங்க. விஸ்வநாதன் கட்சிக்குள்ளேயும் தொகுதிக்குள்ளால அறிமுகம் இல்லாத நபர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய மைனஸ். அதுவும் ஐ பெரியசாமி மாதிரியான ஆத்தூர்ல தொடர்ச்சியாக வெற்றி வாகை சூடி வரக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு எதிராக ஒரு பெரிய அறிமுகம் இல்லாத வேட்பாளரை இறக்கியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து அதிமுகவுக்கு உண்மையிலே பெரிய மைனஸ் தான். இதனால வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய அளவு ஆதரவு வந்து தாவேக்காவுக்கு இல்லாமல் இருந்தாலுமே இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளாக இருக்கக்கூடிய சொற்ப வாக்குகள் வந்துட்டு தாவேக்காவுக்கு இங்கே கொஞ்சம் மடைமாறுறதை பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ வழக்கம் போல ஐ பெரியசாமி வந்து ஆத்தூர் தொகுதியில் வந்து திமுக சார்பாக முன்னிலையில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் இந்த முறையும் சரி, வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஆத்தூர் தொகுதியில் வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய அளவில் இருக்கும். இங்கே தாவேக்கா வந்து அந்த வாக்கு வித்தியாசத்தை ஒரு சிறிய அளவு குறைக்க முடியுதே தவிர ஒரு கடுமையான போட்டியோ இல்லை வந்துட்டு ஒரு நெருக்கமான கடும் சவால் அளிக்கக்கூடிய ஒரு களத்தையோ ஐ பெரியசாமிக்கு ஏற்படுத்தவில்லை. இப்போ பொறுத்த இந்த சர்வே முடிவுகளின் படி பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமி களத்தில் எளிதாக முந்துகிறார் அப்படிங்கிறது தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக நாகஜோதி, அதிமுகவில் தேன்மொழி களத்தில் இருக்கிறாங்க. நாம் தமிழர்ல துரை கைலைராஜனும் தாவேக்காவில் ஐயனார் அவங்களும் போட்டியிடுறாங்க. நாகஜோதியை பொறுத்த வரைக்கும் தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத நபர் அப்படிங்கிறது வந்து மைனஸாக இருக்குது. அதே நேரத்தில் தேன்மொழி இவங்க சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறாங்க. தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளராக இருக்காங்க. ஆனால் தொகுதிக்கு பெருசாக எதுவும் செய்யலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்குது. இருந்தாலும் இந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தாவேக்கா மற்றும் நாம் தமிழர் பக்கமாக பிரியுது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தேன்மொழிக்கு வந்து ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்துது. ஸோ அதிமுகவுக்கு வழக்கமாக நிலக்கோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு, கூட்டணி பலம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக மீண்டும் இந்த தொகுதியை தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது.
திண்டுக்கல் மாவட்டத்தில் அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தம். இந்த நத்தம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில தமிழர் தேசம் கட்சி சார்பாக உதயசூரியன் சின்னத்துல தான் செல்வகுமார் அப்படிங்கிறவர் வந்து போட்டியிடுகிறாரு. அதே மாதிரி அதிமுகல நத்தம் விஸ்வநாதன், நாம் தமிழர் அழகம்மாள், தாவேக்கால ரமேஷ் அவர்களும் வந்து இங்க களத்துல இருக்கிறாங்க. தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத நபர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்தே போட்டியிடுகிறார்ங்கிற காரணத்தை சொல்லி திமுக கூட்டணி கட்சிக்காரர்களே வந்து இவங்களை வந்து ஒரு வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. என்னதான் உதயசூரியன் சின்னத்துல இந்த முறை வந்து நம்ம செல்வகுமார் போட்டியிட்டாலும், என்னதான் உதயசூரியன் சின்னத்துல தமிழர் தேசம் கட்சியினுடைய செல்வகுமார் போட்டியிட்டாலும் திமுகவினரே அவரை வந்து ஒரு சொந்த கட்சியினராகவோ பார்க்கறதுக்கோ இல்லை உதயசூரியனுக்காக இவருக்கு நம்ம வேலை செய்யணுங்கிற ஒரு சூழலோ வந்து இந்த நத்தம் தொகுதியில இல்லாத சூழலாக இருக்கு. இதெல்லாமே இங்க ஏற்கனவே தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரக்கூடிய நத்தம் விஸ்வநாதனுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். நாம் தமிழர் இங்க ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குறாங்க. இருந்தாலும் கடந்த முறை வாங்கின வாக்குகள் எல்லாம் பார்க்கிறப்போ அதுல வந்து தாவேகா ஒரு சேதாரத்தை ஏற்படுத்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. தாவேகா 3ஆம் இடத்துக்கான போட்டியில் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை நத்தம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஸ்வநாதனுக்கு இந்த களம் சாதகமாக இருப்பதாகத்தான் நம்மளுடைய சர்வே முடிவுகளின்படி நமக்கு தெரிய வருது. அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதி தான் சொல்லணும். திமுகல ஐபி செந்தில்குமார் போட்டியிடுகிறார். அவர் இதுக்கு முன்னாடி வந்து பழனியில போட்டியிட்டு இருந்தார். அவர் இந்த முறை தொகுதி மாறி திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுக்கு எதிராக களம் காண்கிறார். இந்த பக்கம் அதிமுகல திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், நாம் தமிழர்ல முத்தரசி, தாவேக்கால நசீர் ராஜா போட்டியிடுகிறாங்க. ஸ்ரீனிவாசனுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கட்சிக்குள்ளும் தொகுதிக்குள்ளையும் செல்வாக்கு மிக்கவர். இவர் தோக்கடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து செந்தில்குமாரை வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. பழனியில இருந்து திண்டுக்கலுக்கு மாற்றி இருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியா ஸ்ரீனிவாசன் வந்து பாத்தீங்கன்னா தொகுதியில செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். சிறுபான்மையினர் வாக்குகள் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களையும் அனுசரிச்சு போய் அந்த வாக்குகளையும் தன் அதிமுகவுக்கு பாஜக கூட்டணியில் இருந்தாலும் அதிமுகவை விட்டு போகாத அளவுக்கு அதை காப்பாற்றக்கூடிய ஒரு நபராகத்தான் ஸ்ரீனிவாஸ் இருக்கிறார். அதனாலவே மிக கடுமையான ஒரு போட்டியாளராக ஐபி செந்தில்குமாரை திமுக தலைமை வந்து இங்க களமிறக்கி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். தாவேகா நாம் தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் முதல் தலைமுறை நடுத்தர வாக்காளர்களுடைய வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸ்ரீனிவாசன், செந்தில்குமார் இருவருக்குமே தங்களுக்கான அரசியல் பலத்தில் இந்த தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு உணர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா ஐபி வந்து கண்டிப்பா நான் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனை வீழ்த்துவேன்னு சொல்லி தான் இங்க வந்திருக்காரு. இவர் இங்க தொடர்ச்சியா ஒரு கோல வச்சிட்டு இருக்கக்கூடிய நபர். இந்த போட்டி அப்படிங்கிறது வந்து திண்டுக்கல் மாவட்டத்திலே அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு போட்டினே சொல்லலாம். இப்போதைக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான இழுபறி சூழல் நிலவுது. தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகளும் அதுக்கு ஒரு காரணம். வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது மிக குறைவாக தான் இருக்கும். இவங்க 2 பேர்ல யார் வெற்றி பெற்றாலுமே வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது மிக சொற்பமாகத்தான் இருக்கும். அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில இந்த சர்வே எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு. அதாவது வழக்கமான அவருடைய வாக்குகளை தக்க வைப்பதன் மூலமாகவே அவர் வந்து அந்த ஒரு சின்ன முன்னேறி, ஆனால் இழுபறியான நிலைமையில தொகுதி இருக்குது. இருந்தாலும் இந்த இழுபறியிலும் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு இக்குவேஷன் வர்றப்போ அது இப்போதைக்கு அதிமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலாக இருக்குது. திண்டுக்கலை தொடர்ந்து அடுத்து நாம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வேடச்சந்தூர். வேடச்சந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகல வீரசாமிநாதன் போட்டியிடுகிறாரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பரமசிவன் அப்படிங்கிறவர் களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழர்ல ஹுசைன், தாவேக்கால நாகஜோதி களத்தில் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொகுதியில் உள்ள ஒக்கலிக்க கவுட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. இந்த சமூகத்தை சேர்ந்த சிட்டிங் எம்எல்ஏவான காந்திராஜன் வந்து உதயநிதியின் காலில் விழுந்தும் சீட்டு கொடுக்காமல் வேறு சமூகத்தை சேர்ந்த சாமிநாதனுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டது வந்துட்டு இந்த தொகுதிக்குள்ளால திமுகவினர் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அதிருப்தி வாக்குகள் அப்படிங்கிறது வந்துட்டு பரமசிவம், அதாவது அதிமுக வேட்பாளர் பரமசிவத்துக்கு வந்து ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தி இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, தாவேகா ஃபேக்டர். அந்த தாவேகா ஃபேக்டரும் சரி, ஒரு நாம் தமிழர் வாக்குகளும் சரி, இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறது. இந்த இக்குவேஷன்ல பிளஸ் இங்க பாஜகவுக்கும் வேடசந்தூர்ல ஒரு சின்ன சப்போர்ட் வந்துட்டு அதிமுகவுக்கு கிடைக்குது. ஸோ அந்த வாக்குகள்லாம் கன்சாலிடேட் ஆகி வரும்போது வேடச்சந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளர் பரமசிவம் வந்து வெற்றி பெறுவதற்கான சூழல் உள்ளது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சர்வே முடிவுகளில் வருது. கொங்கு மண்டலத்தினுடைய கள நிலவரம் என்ன, சர்வே முடிவுகள், ஜூனியர் விகடனுடைய மெகா சர்வே முடிவுகள் என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய முதல் பாகமான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் பகுதிகளில் என்ன மாதிரியான வாக்குகள் உருவாகியிருக்கிறது, என்ன மாதிரியான ஆதரவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, புதுசாக வந்திருக்க தாவேகா ஃபேக்டர் என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு, கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய தாக்கம் கோயம்புத்தூர்ல எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அங்கே கடந்த எங்கள்
நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு எதிர்ப்பு இருந்த காலகட்டத்திலேயே 10 தொகுதிகளை தக்க வைச்சோம் நாங்க கோயம்புத்தூர்ல. அதனால இந்த வாட்டியும் அதை செய்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அங்க கடுமையா பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய சூழல்லாம் பார்த்தோம். கோயம்புத்தூர்ல திமுக கூட்டணி ஒரு 4 தொகுதிகளை அதிகமாக பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதாவது 6 தொகுதிகளை அதிமுக தக்க வைக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் ஒரு 4 தொகுதிகளில் செந்தில் பாலாஜியினுடைய வரவு, கூட்டணி கட்சியினுடைய பலம், உள்ளடி பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அங்கேயும் ஒரு 4 தொகுதிகளில் திமுக உள்ள வரதை பார்க்க முடியுது. கொங்குல வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த அதிமுகவுக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சேதாரம் இந்த முறை ஏற்படலை. ஏன்னா தாவேகா வந்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு பெரிய சேதாரம் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் கணிசமான வாக்குகள் 20-25% வாக்குகள் வந்துக்கிட்டு தாவேகாவுக்கு கிடைக்குது. நீங்கள் கடந்த கால தேர்தல்கள்லாம் பார்க்கும்போது புதுசாக வந்த ஒரு ஃபேக்டருக்கு வந்துட்டு டபுள் டிஜிட்ல, அதாவது 10% வாக்குகள் அப்படிங்கிறது அவ்வளோ சேலஞ்சாக இருந்துச்சு. விஜயகாந்தா இருக்கட்டும், இல்லை கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும், யார் ஒரு மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியே கூட அந்த தேர்ட் பார்ட்டியால் ஒரு 6% வாக்குகளை தாண்ட முடியலை. இங்கே வந்துட்டு பார்க்குறப்போ நம்மளுடைய சர்வே முடிவுகளில் தாவேகாவுக்கு வந்து 20-25% வாக்குகள் வந்து கொங்குல நம்ம பார்த்த மாவட்டங்களில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நம்பராட்டு அவங்க வெற்றி பெறக்கூடிய இலக்குகளாட்டு மாறுவதற்கு இன்னும் கடுமையான ஒரு உழைப்பு தேவைப்படுவதாகத்தான் இப்போதைக்கு இருக்குது. கொங்கு மண்டலத்தினுடைய முதல் பாகத்துல இந்த ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல் நிலவரம்லாம் பார்த்தோம். அடுத்ததாக கொங்கு மண்டலத்தினுடைய 2வது பாகம் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தினுடைய சர்வே முடிவுகள் எல்லாமே இந்த கொங்கு மண்டலத்தினுடைய 2வது பாக வீடியோவாக அடுத்து வரவிருக்கிறது. ஸோ சர்வே முடிவுகளை தெரிந்து கொள்ள, ஜூனியர் விகடனின் மெகா சர்வே முடிவுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள்.